அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முரண்பாடு பட்டியல் வாக்காளர் விவரம் வெளியிட வேண்டும், தமிழக எஸ்ஐஆர் வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸோ இந்த எஸ்ஐஆர் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம ஊரில். ஸோ இப்போ வந்து அது ஒரு 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருந்தாங்க. சரிங்களா? அந்த நீக்கப்பட்டவங்களோட லிஸ்ட் ஆனால் வெளியிடல. ஆனால் அந்த நீக்கப்பட்டவங்களுக்கு சில காரணம் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்க்கு மெசேஜாக அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ராங்காக இருக்குது, ஸோ எஸ்ஐஆரில் வரல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வரல, ஸோ ப்ளீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, என்னென்னு கேட்டு ஆட் பண்ணிக்கோங்க, என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே. அப்போ தான் நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17 வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு டைம் பீரியடும் கொடுத்துருந்தாங்க, டிசம்பர் 19 to ஜனவரி 31 வரைக்கும். ஓகே. ஸோ இதை எதிர்த்து வந்து தமிழக அரசு சார்பில் நிறைய பேர் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆப்போசிட்டாக. லைக் பொங்கல்லாம் இருக்குது, குடியரசு தின விழா கொண்டாட்டம்லாம் இருக்குது, ஸோ மக்களால் இதை ஃபாலோ பண்ண முடியாது, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி அவங்கள நீக்கப்பட்டவங்களாம் அவங்களே பார்த்து சரி பண்ணி ஆட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற பேர்லேயும் இது பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த முரண்பாடு பட்டியல்னு சொல்கிறோம்ல, லைக் ஏதோ ஒரு ராங் டீட்டெயில்னால என் பேர் ஆட் ஆகலை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோவையில் அந்த ஜவுளி மாநாடு தொடங்கியிருக்கு. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணினா, இந்த பிஎம் மித்ரா திட்டத்தை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ அது வந்து விருதுநகரில் நடைபெறும்போது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு உந்துதலாக இருக்கணுன்றதுக்காக இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. எங்கே நடக்குது, என்ன டேட்டு, 2 days நடந்திருக்கு, 1 to 29, 30. ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தமிழக அரசுடைய திரைப்பட விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க. அது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2016 to 2022 அவார்ட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன அவார்டுன்னு சொல்லிட்டு. சிறந்த படம், சிறந்த நடிகர், நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர் சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரிஸில் ஃபார் 6 years இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. 7 years. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரசியல் செய்திகள் தான், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. இன்றைக்கி ஆர்டிக்கலும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, உழவர்களுடைய இது பற்றி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையில்லை, வேணால் படித்து பாருங்கள். ஜஸ்ட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயம் செய்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் பட்ஜெட் வரப்போகுது, ஸோ அதை பற்றி ஒரு மெயின் ஆர்டிக்கல். அப்புறம் இன்றைக்கி வந்து மகாத்மா காந்தியோடைய நினைவு நாள், அதை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அவருடைய டீட்டெயில்ஸ், லைக் அவர் எப்படி இருந்தார் சொல்லிட்டு. ஓகே. ஸோ நேற்று வந்து எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய நாடாளுமன்றத்தில், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன, திருவள்ளூர் மாவட்டத்தில் 872 ஏக்கரில் அமையவுள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டு. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, தேசிய இந்திய மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கமான நிசவ் யூகே, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ ஆகிய சார்பில் இந்திய உலகளாவிய கல்வி மாநாடு வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது, புதன்கிழமை ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ இப்போ அதில் வந்து நேற்று நம்ம ஸ்டாலின் சார் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் செங்கத்துக்குளம் மேல்மளிகைப்பட்டு மற்றும் இனம்பாக்கம் கிராமத்தில் 872 ஏக்கர் பரப்பளவில் ஒரு அறிவுசார் நகரம் வந்து ஒரு சிட்டி வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணினா, உயர்கல்வி, ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் மேம்பாடு, இதை பற்றிலாம் ஒருங்கிணைந்து அறிவுசார் தொழில் ஒரு சூழலை உருவாக்கி நிறைய பேரை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து இது பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட ஒரு எம்ஓஎஸ்லாம் போட்டு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். இதனால் வந்து வேலைவாய்ப்புகள் வரும். ஸோ நம்மளோட மெயின் கோல் வந்து வேலைவாய்ப்பு தான். சரிங்களா? ஓகே.
ஸோ நம்ம எக்கனாமிக் சர்வே பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026-27 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8%-7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பட்ஜெட் முன்னாடி வந்து எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லுவோம். பொருளாதார ஆய்வறிக்கை என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இந்த வருஷம் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்தியா எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயரோடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 6.8 இருந்தது, இப்போ 7.2% இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று அந்த நேற்று அந்த ஓகே. ஸோ இந்த தலைமை பொருளாதார ஆலோசகர் தான் இதை வந்து இது பண்ணுவார், சரிங்களா. அவர் தான் மேற்பார்வை பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து தயாரித்து கொடுப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் நாகேஸ்வரன். ஓகே, அவர் பேர் நிறைய அமைச்சிருக்காங்க, அந்த ஆனந்த் நாகேஸ்வரன் சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கைபேசியில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பொழுதுபோக்காக யூஸ் பண்ணி நிறைய அடிமை ஆகிடுறாங்க. ஸோ சமூக வலைத்தளங்கள்லேயே குடியிருக்காங்க மக்கள். இதை வந்து கம்மி பண்ணணும். முக்கியமாக கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இதை வந்து இதுவாகிறதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு மெத்தடிங்காக கொண்டு வரணும். இவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு லைக் ஆஸ்திரேலியா பண்ணாங்க இல்லையா ரீசெண்டாக, அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கு இல்லையா, லைக் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லுவோம்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய பதப்படுத்த உணவு, அதுக்கெலாம் வந்து நம்ம ஜிஎஸ்டி ரைஸ் பண்ணோன்னா மக்கள் அதை வந்து வாங்குறது வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரியல. இதெல்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, அப்புறம் பங்குச்சந்தை எப்படி இருந்தது, பணவீக்கம் எப்படி இருந்தது, முதலீடுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது ரிப்போர்ட் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும், ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி அது ஒரு 1 டைம் ரீட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டண்ட் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே ஓகே, லெட்ஸ் see. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று அஜித் பவாருடைய உடல் வந்து தகனம் பண்ணியிருக்காங்க. பிளேன் கிராஷில் வெடித்து விபத்துக்குள்ளாகி இறந்து போனார் இல்லையா, அவரோட உடல் வந்து அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நேற்று தகனம் பண்ணியிருக்காங்க அவர் சொந்த ஊர்லேயே, பாராமத்திலேயே. ஸோ அதோட கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கு. அதோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து போலீஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஓகே, இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து நேற்று நம்ம இந்தியா யூ ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதனால் யூரோப்பியன் யூனியன் வந்து நீங்கள் தர வர்த்தகத்தினால தான் அவங்க வந்து உக்ரைன் போருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, நேற்று நாடாளுமன்றத்தில் சில விவாதங்கள் நடந்திருக்கு. அது இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோவா இல்லை. இந்த டேட்டாலாம் நோட் பண்ணிக்கோங்க. கிராமப்புறங்களில் எவ்வளோ சதவீத வீடுகளில் குடிநீர் இணைப்பு, அந்த மாதிரி. ஓகே, இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. 2.22 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் மத்திய அரசு சார்பில், அது சொல்லியிருக்காங்க. விளையாட்டுச் செய்திகள்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, இங்கே ஒன்று, தில்லி குடியரசு தின விழா அணிவகுப்பு கடற்படைக்கு விருது, அலங்கார ஊர்தியில் மகாராஷ்டிரத்துக்கு முதல் பரிசு. ஸோ இந்த அலங்கார ஊர்தி வந்து இம்பார்ட்டண்ட். எந்த அலங்கார ஊர்திக்கு வருஷம் யார் ஃபஸ்ட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா அது வந்து நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் இணைக்கும் வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா அந்த மாதிரி பண்ணதால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் செகண்டு, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து தேர்டு, சரிங்களா. ஸோ எந்தெந்த ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும், மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா. ஓகே ஓகே, அது எதுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா ஆல்ரெடி. ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீநகரோடைய தால் ஏரியில் காணப்படும் படகு வீடு, நுணுக்கமான வடிவம், அந்த மாதிரி நுணுக்கமாக நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. ஓகே, கேரளாவுக்கு எதுக்குன்னா அலங்காரவதி மாநிலத்தில் 2 முக்கிய தண்ணீர் மெட்ரோ, அப்புறம் 100% எண்மை லிட்ரஸி. நம்ம இது ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா. கேரளாவில் தான் வந்து 100% எல்லாருமே லிட்ரஸி ரேட்டு 100%. அங்கே எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியும்.
ஒரு இதுவாக இருக்காங்க. ஓகே, கல்வி அறிவு பெற்றவங்களாக இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது நல்லா இம்பார்ட்டன்ட். அதை இது பண்ணுற விதமாக அவங்களுடைய அலங்கார ஊர்தி இருந்தது. ஓகே, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறந்த மத்திய ஆயுட்படை அணிவகுப்பு ரிசர்வ் சிஆர்பிஎஃப்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அலங்கார ஊர்தியில் பிரபலமான தேர்வாக குஜராத் மாநில அலங்கார ஊர்தியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி என்ன முக்கியமான நியூஸஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா. ஓகே, தேங்க்யூ.